நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 3 நாட்கள் விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்பும் மக்களால் பேருந்து நிலையங்களில் அலைமோதிய கூட்டம், மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியீடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தொடர் விடுமுறை முடிந்து திரும்பும் பொதுமக்களால் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து பலரும் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு திரும்பியதால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை செல்லும் முன்பதிவில்லா அந்தியோதயா ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறியதோடு பொருள்கள் வைக்கும் இடத்திலும் அமர்ந்து பயணித்தனர். மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் சென்னைக்கு திரும்பும் பொதுமக்களால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோல் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறையால் புதுச்சேரிக்கு ஏராளமானோர் சுற்றுலா வந்திருந்தனர். விடுமுறை முடிந்து சொந்த ஊருக்கு திரும்புவதால் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் MBBS, BDS படிப்பிற்கான முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கியது. இணையதளம் வாயிலாக கடந்த 4ஆம் தேதி வரை கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அது 3 முறை நீட்டிக்கப்பட்டு சனிக்கிழமை மாலை 5 மணி வரை கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று இறுதிப் பட்டியல் வெளியாகும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. கல்லூரிகளில் இடங்கள் பெற்றதற்கான ஆணையை 24ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஆன்லைன் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சுற்றுவட்டார பகுதிகளான மத்திகிரி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மற்றும் திருக்கோவிலூர், சின்னசேலம், சங்கராபுரம், தியாகதுருகம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உதகை, கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி, தேவாலா உள்ளிட்ட நீலகிரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் பள்ளி ஆசிரியரிடம் தங்கச்சங்கிலி பறித்த கொள்ளையர்களை சிசிடிவி மூலம் பின்தொடர்ந்த காவலர்கள் திருச்சியில் வைத்து கைது செய்தனர். கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று ரெட்டியார்பாளையம் ஆசிரியர் காலனி பகுதியில் ஏஞ்சலின் நிர்மலா மேரி என்பவரிடம் பைக்கில் வந்த இருவர் முகவரி விசாரிப்பது போல் நடித்து அவரது 4 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பினர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தினர் சிசிடிவி காட்சிகளை சேகரித்தனர். அதில் ஒருவர் தலைக்கவசமும் மற்றொருவர் முகக்கவசமும் அணிந்திருந்தனர். வழியில் மாற்று உடைகளை அணிந்தாலும் வாகன எண்ணை கொண்டு சிசிடிவி காட்சிகள் மூலம் தேடி வந்தனர். ஓரிடத்தில் அவர்களது அடையாளம் வெளிப்பட்டதை அடுத்து அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் சங்கர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து திருச்சிக்கு விரைந்த காவலர்கள் அவர்களின் இருப்பிடத்தை கண்டறிந்து இருவரையும் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் இருந்து 32 கிராம் தங்கக்கட்டி மற்றும் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. இருவர் மீதும் 23 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை கவின் ஆணவ கொலையின் தாக்கம் தணிவதற்கு முன்பே மதுரையில் மற்றொரு இளைஞர் காதல் விவகாரத்தில் காரேற்றி கொல்லப்பட்டதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் அடுத்த பூதமங்கலத்தைச் சேர்ந்த 21 வயது சதீஷ்குமார் கணவனை இழந்த ராகவி என்ற பெண்ணை காதலித்து வந்ததாகவும் இருவரும் திருச்சியில் தனித்தனியே வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ராகவியின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் இருந்த தங்க நகைகளை ராகவி எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாக அவரது பெற்றோர் மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதன் விசாரணைக்காக திருச்சியிலிருந்து சதீஷ்குமாருடன் ராகவி இருசக்கர வாகனத்தில் வந்துவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஐயாப்பட்டி அருகே அவர்களின் இருசக்கர வாகனம் மீது கார் ஒன்று மோதியதாக சொல்லப்படுகிறது. இதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் காரில் இருந்து இறங்கிய ராகவியின் சகோதரரும் உறவினர்களும் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே சதீஷ்குமார் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ராகவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் ஆர் என் ரவி பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து 512 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் 362 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவிற்கே தமிழ்நாடு திசை காட்டியாக இருப்பதாக கூறினார். நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஆளுநர் அவதூறு பரப்புவதாக கூறினார். தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து எதிர்க்கட்சி மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடினார். அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பரிந்துரைத்தார். விழுப்புரம் மாவட்டம் பாட்டனூரில் ராமதாஸ் தலைமையில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விழா மேடையில் ராமதாசுடன் அவரது மகள் காந்திமதியும் அமர்ந்திருந்தார். கூட்டத்தில் ராமதாசே பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அன்புமணிக்கு எதிராக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையை வாசித்த கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டம் நடத்தி ஒரு இருக்கை போட்டு நிறுவனரை அவமானப்படுத்தியது அநாகரிக செயல் என்றார். மருத்துரையா அவர்களின் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் இருக்கைக்கு அருகிலேயே ஒட்டுக்கேட்டுக்கடை வைத்தது கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களிடம் எவ்வித அனுமதியும் பெறாமல், தகவலும் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக உரிமை மீட்க, தலைமுறை காக்க என்னும் பெயரில் நடைபயணம் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு வருவது கபட நாடகமாக இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்திய ஜி.கே. மணி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு பரிந்துரைத்தார். திமுகவிலிருந்து பெரிய தலைவர்கள் சிலர் பாஜகவில் இணைய உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆம்பூர் உட்பட 38 இடங்களில் 38 விரைவு ரயில்கள் திங்கட்கிழமை முதல் நின்று செல்ல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். 18ஆம் தேதி நாளையிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரலிருந்து பெங்களூருக்கு செல்ற ரயில், ஆம்பூரில் 2 ரயில்கள், குடியாத்தம் வாணியம்பாடியில் ஒரு ரயில், 38 ரயில் நிலையங்களில் நின்று போகிறோம். அன்வர் ராஜா, மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் எல் முருகன் கூறினார். இப்பயும் திமுகவிலிருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரங்களில் இங்கிருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே பல அது போயிட்டு வந்து கொண்டு. ஆனால் யார் போகிறார்கள், எங்கிருந்து போகிறார்கள் என்பது தான் வெயிட் பண்ணுங்க. திமுகவிலிருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட எங்க இதில் ஜாயின். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பட்டியலின மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்தது வருத்தத்திற்குரியது என்றும் முதலமைச்சர் தலையிட்டு சுமூக தீர்வு காண கோரி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தி வெளிக்கொணர்ந்த ஆதாரங்களை மக்களிடையே எடுத்துச் செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தூய்மை பணியாளர் விவகாரத்தில் முதலமைச்சர் தலையீடு, 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்காததற்கு கண்டனம், ஆணவ கொலைக்கு கண்டனம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, யார் ஆட்சியமைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக தீர்மானிப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டு. தலைவர்கள் நியாயத்தை பேசினால், மக்களுக்காக போராடினால், அரசு இயந்திரங்களோடு சேர்ந்து அவர்களை நசுக்குவது, பேச விடாமல் வாய்ப்பூட்டு போடுவது,
இப்படிப்பட்ட நடவடிக்கையில் பாஜக அரசு, மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர் விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கை வருத்தத்திற்குரியது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா, தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டிவிக்க? டேய், டிவிக்க வாடா, விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு கொள்கையே கிடையாது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்த காட்சிகள்தான் இவை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், தனக்கு தூக்கம் வராததால் இனி யாரையும் தூங்கவிடக்கூடாது என முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். தான் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்து வேலை செய்பவன் கிடையாது என்றும் சீமான் தெரிவித்தார். பாஜக சார்பில் குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன், ராகுலுக்கு கெடு விதித்த தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த சூழலில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, பாஜக மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த JP நட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருப்பதாக அறிவித்தார். हमारे महाराष्ट्र के राज्यपाल श्री CP राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नास्वामी राधाकृष्णन जी, उनको हम NDA का प्रत्याशी बनाएंगे और वो NDA के प्रत्याशी के रूप में रहेंगे. மேலும் எதிர்க்கட்சியினரிடம் பேசி குடியரசு துணைத் தலைவரை போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். ஒரு தமிழர் குடியரசு துணைத் தலைவராக வருவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றாலும் அந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட முடியாது என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் திமுக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஏற்கனவே அவர் ஆளுநராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். ஒருவேளை இந்த காரணங்களுக்காக அவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். பாஜகவின் முடிவு அது. அதை வரவேற்கிறேன். ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவராக வருவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். எல்லா வகையிலும் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு கட்சியாக பாஜக விளங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேட்பாளரை தமிழராக அவர்கள் போட்டியிட செய்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் புறக்கணித்து விடவோ அல்லது அந்த மக்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படவோ முடியாது. இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு திமுக கட்டுப்படும் என்றும் TKS இளங்கோவன் கூறினார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தி 7 நாட்களில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், முறையான வீடின்றி பாலங்களுக்கு அடியிலும் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் வசிக்கும் மக்களையும் தேர்தல் ஆணையம் கைவிடுவதில்லை என்றும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில் 0 என இருப்பிட எண் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். लोक प्रतिनिधित्व कानून में जो सबके लिए बराबर है, मेरे लिए भी है, आपके लिए भी है और किसी भी सांसद के लिए भी है और किसी भी MLA जी के लिए भी है. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தியின் பெயரை குறிப்பிடாமல் 7 நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் 3வது வாய்ப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார். நரேந்திர மோடி, அமித்ஷா தேர்தல் ஆணையம் என யாரையும் கண்டு தான் பயப்படப் போவதில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு அதிகாரம் என்ற பெயரில் ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டுள்ளார். அவுரங்காபாத்தில் பேசிய ராகுல் காந்தி, சட்டமன்ற தேர்தலில் மக்களின் அதிகாரம் என்ன, பீகாரின் அதிகாரம் என்ன என தேர்தல் ஆணையத்திற்கும் பிரதமருக்கும் காட்டுவோம் என்றார்.
बिहार की शक्ति हम आपको दिखाने जा रहे हैं। और मोदी जी, अमित शाह जी और इलेक्शन कमीशन के लोग ये समझ लो, ना मैं आपसे डरता हूं, ना तेजस्वी यादव, ना बिहार। பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா தேர்தல் ஆணையம் என யாரையும் கண்டு தானும் தேஜஸ்வி யாதவும் பீகார் மக்களும் பயப்பட போவதில்லை என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் முன்னால் நிற்போம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். பிரபல யூடியூபரின் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்திற்கு பாவ் ரவுடி கும்பல் பொறுப்பேற்றுள்ள நிலையில் சூதாட்ட செயலிகளை பிரபலப்படுத்தியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராம் பகுதியை சேர்ந்தவர் எல்விஷ் யாதவ். பிரபல யூடியூபரும் பிக் பாஸ் வெற்றியாளருமான இவரது வீட்டுக்கு நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டது. வீட்டின் வெளிப்புறத்தில் 24 முறைக்கு மேல் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. अच्छा चल रही दोनों में चेंज कर இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. துப்பாக்கிச் சூட்டின் போது எல்விஷ் யாதவ் வீட்டில் இல்லை. அதே நேரம் அவரது குடும்பத்தினர் துப்பாக்கிச்சூடு சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தடயங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைன் அதிபருடன் வெள்ளை மாளிகையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தும் ட்ரம்ப், ஆசிய கோப்பைக்கான பாகிஸ்தான் அணியில் இடம்பெறாத நட்சத்திர வீரர்கள் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் ட்ரம்பை இன்று சந்திக்க உள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதற்கு முன்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முனைப்பு காட்டி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அண்மையில் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த ட்ரம்ப் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதில் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இறங்கி வர வேண்டும் என்ற ரீதியில் ட்ரம்ப் கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று சந்திக்கிறார். அதற்கு முன்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வாண்டர்லைனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உக்ரைனின் பாதுகாப்புக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று உர்சுலா வாண்டர்லைன் உறுதியளித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் உடனான சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள், நேட்டோ நாடுகள் பங்கேற்கும் என்றும் உர்சுலா குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இணையத்தில் கவனம் ஈர்த்த இந்த 11 வயது சிறுவன் இந்தோனேஷியாவின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று அசத்தியுள்ளார். இந்தோனேஷியாவின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்நாட்டு தலைநகர் ஜகர்தாவில் நடைபெற்ற விழாவில் அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ முன்னிலையில் பாதுகாப்பு படையினர் கண்கவர் சாகசங்களை நிகழ்த்தினர். அண்மையில் இணையத்தில் கவனம் ஈர்த்த 11 வயது சிறுவன் ராயனின் நடனத்தை இந்தோனேஷிய அதிபர் கரவொலி எழுப்பி உற்சாகத்துடன் கண்டு களித்தார். நெதர்லாந்து மற்றும் ஜப்பானின் பிடியில் இருந்த இந்தோனேஷியா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சுதந்திரம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் ஒரு வாரத்தை கடந்தும் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் வடமேற்கில் உள்ள கலிசியா பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக காட்டுத்தீ பரவி வருகிறது. இதனை அணைக்க இரவு பகல் பாராமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் தீயணைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் காட்டுத்தீ மேலும் பரவாமல் இருப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஐரோப்பிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின்படி பிரான்ஸ் மற்றும் இத்தாலியிலிருந்து தீயணைப்பு விமானத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வெளியே வரும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் நீண்ட நேரம் வெளியே இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ள பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான் தலைமையிலான 17 பேர் கொண்ட அணியில் பாபர் அசாம், ரிஷ்வான் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 28 வரை களை கட்ட உள்ளது. இந்த 2 தொடரிலும் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் மோசமான தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணியை வலுப்படுத்த சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் கேப்டன்களான பாபர் அசாம் மற்றும் ரிஷ்வான் நீக்கப்பட்டுள்ளனர். அவருக்கு பதிலாக சல்மான் அணியை வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அணியில் சஹீன் ஷா அஃப்ரிடி, ஹரிஸ் ரஃப் உள்ளிட்ட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்களும் விக்கெட் கீப்பர் முகமது அரீஸ், ஃபகத் ஜமான் ஆகிய அனுபவ பேட்ஸ்மேன்களும் இடம் பிடித்துள்ளனர். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது.